பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை மரணத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோலுடைகளை உடுத்தினதை குறித்து அதற்கும் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கும் இருக்கிறதான ஆவிக்குரிய ஒப்பனையை நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்ததான மற்றொரு ஆவிக்குரிய ஒப்பனையை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அன்பான பிள்ளை, இன்றைக்கு நாம் நோவாவின் பேழையும் கிறிஸ்துவின் சிலுவையும் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நோவாவுக்கும் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவின் காலத்தில் நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததென்றும் கர்த்தர் காண்கிறார். தாம் மனுஷனை பூமியிலே உண்டாக்கினதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். அப்பொழுது ஒட்டுமொத்த உலகத்தையும் மனிதர்களையும் கர்த்தர் அழித்து போட, மனிதர்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட அவர் ஒரு முடிவெடுக்கிறார், ஒரு சித்தம் கொள்ளுகிறார். அப்பொழுது ஒரே ஒரு மனுஷன், நோவா என்கிறதான ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், உன்னை மட்டும்தான் இந்த சந்ததியிலே எனக்கு முன்பதாக நீதிமானாக நான் கண்டிருக்கிறேன். எனவே நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்படும்படிக்கு நீ கொப்பேர் மரத்தாலே ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லுகிறார். அந்த கொப்பேர் மரம் நன்றாய் வளருகிறது. அந்த கொப்பேர் மரம் இப்பொழுது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அந்த கொப்பேர் மரம் வெட்டப்பட வேண்டும். அந்த கொப்பேர் மரம் தன்னை தியாகம் செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த கொப்பேர் மரத்தினாலே, வெட்டப்பட்ட கொப்பேர் மரத்தினாலே நீ ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும். அந்த பேழையை உண்டாக்கி அதிலே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். நீயும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய 3 மகன்களும் அவர்களுடைய மனைவிகளும் நீங்கள் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். உன்னோடு கூட ஒவ்வொரு ஜோடு ஊரும் பிராணிகள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், பறவைகள், இப்படி எல்லாவற்றும் ஒவ்வொரு ஜோடு உன்னோடு கூட நீ உள்ளே பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். அந்த பேழைக்குள்ளே உன்னோடு கூட இருக்கிற யாவும் பாதுகாக்கப்படும், பேழைக்கு வெளியே இருக்கிற எல்லாம் அழிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்க பாருங்க, பேழை என்றதான வார்த்தைக்கு எபிரேய பதம் டெவாட் என்று சொல்லி பொருள்படுகிறது. எபிரேய பாஷையிலே பேழை, நம்முடைய தமிழ் பாஷையிலே பேழை என்று சொன்னால் எபிரேயத்திலே டெவாட் என்று சொல்லி அர்த்தம். தமிழிலே வார்த்தை என்று சொன்னாலும் எபிரேயத்திலே டெவாட் என்று சொல்லி அர்த்தம். இந்த பேழை என்ற வார்த்தைக்கும் வார்த்தை என்ற வார்த்தைக்கும் ஒரே பதம்தான் எபிரேயத்திலே டெவாட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய அர்த்தம் என்ன? பேழை என்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. உனக்காக வெட்டப்பட்ட, உனக்காக மரித்த, உனக்காக தன்னை தியாகம் செய்த அந்த வார்த்தைக்குள்ளே நீ வரும் பொழுது, உனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த, தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்த அந்த வார்த்தையாகி இயேசுவுக்குள்ளே நீ வரும் பொழுது நீ பாதுகாக்கப்படுவாய். உன் ஜீவன் பாதுகாக்கப்படும், உன்னுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும், நீ அழிவை காண்பதில்லை என்று சொல்லி இந்த இடத்திலே நோவாவின் பேழையின் மூலமாக ஒரு ஆவிக்குரிய ஒப்பனையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு சம்பந்தப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய ஒப்பனையை நாம் பார்க்கிறோம். எப்படியாக நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாக ஒரு கொப்பேர் மரம் தன்னுடைய வாழ்க்கையை, ஒரு மரம் என்று சொல்ல முடியாது, ஒன்றுக்கும் மேற்பட்ட மரங்கள், ஆனால் அந்த கொப்பேர் என்றுதான் அந்த ஜாதியை சேர்ந்ததான் அந்த மரம் எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததோ, அது மரித்தால்தான், அது வெட்டப்பட்டால்தான் இங்கே அநேக உயிர்கள் காக்கப்படும் என்பதற்காக அந்த கொப்பேர் மரம் தன்னை ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழியாமல் பாதுகாப்பதற்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். என்ன சொல்லுகிறது?
அந்த பேழைக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கும் ஆபத்து வராது. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். வார்த்தையாகிய இயேசுவுக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் பாதுகாக்கப்படும்படிக்கு அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 21 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியில் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாம் தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியில சுவாசமுள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. அன்பான பிள்ளைகளே, நோவாவும் அவருடைய பேழையில் அவரோடு கூட இருந்த உயிர்கள் மட்டும் காக்கப்பட்டன. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக வெட்டப்பட்ட, உங்களுக்காக எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த வார்த்தையாகிய இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உமக்குள்ளே, ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையாகிய உமக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுக்காய் ஆண்டவரே நீர் மரித்தீரையா, எங்களுக்காய் உம்முடைய ஜீவனை கொடுத்தீரையா. அந்த கொப்பேர் மரம் எப்படியாக அநேக உயிர்களை பாதுகாப்பதற்காக தன்னைத்தான் தியாகம் செய்ததோ, இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் பாதுகாப்பதற்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக ஆண்டவர் வார்த்தையாகிய தேவனே உம்மை ஒப்பு கொடுத்தீரே. ஆண்டவர் உம்மை தியாகமாய் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தீரே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உயிருள்ள ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே பலியாக, ஜீவ பலியாக ஆண்டவரே எங்களுக்காய் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே உமக்கு ஆண்டவர் உம்மிலே நாங்கள் நிலை கொண்டு வாழ நிலைத்திருக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமா? நீ வார்த்தையாகிய தேவனுக்குள்ளே வா, வார்த்தையாகிய பேழைக்குள்ளே வா. இந்த பேழை இயேசுவுக்கு ஒப்பனையாக இருக்கிறார். வார்த்தை இயேசுதான், வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தையாகிய அந்த பேழையாகிய இயேசுவுக்குள்ளே நீ வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போகாது, உலகம் உன்னை சேதப்படுத்தாது. ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக அவர் மரித்தார், அவர் தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். அவருக்குள்ளே நீ நிலைத்திருக்கும் பொழுது, நீங்களும் நான் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு அன்றைக்கு எப்படி அந்த கொப்பேர் மரம் தன்னை தான் தியாகம் செய்ததோ, ஆண்டவரே அதே போல் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதுகாப்பதற்கு காப்பாற்றுவதற்காக ஆண்டவரே நீர் உம்முடைய குமாரனே எங்களுக்காய் தியாகமாய் கொடுத்தீரே. ஆண்டவரே, எங்களுக்காய் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே நாங்கள் எங்களை உமக்குள்ளே நிலைத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வார்த்தையாகிய தேவனாகிய உமக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உலகத்திற்கு வெளியே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமா, நாங்கள் உலகத்திலே நாங்கள் இருந்தாலும் நாங்கள் உலகத்தாராக இராதபடிக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தைக்குள்ளே உமக்குள்ளே நிலைத்திருக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.